தமிழகத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டால் மது ஆலைகளும் மூடப்படும் என்பதை மற்ற கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என திமுக பொருளாளர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல்வேறு கட்சிகள் வைத்துள்ள விமர்சனங்கள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். சென்னை கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் இல்லத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை தற்போது பார்ப்போம். தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய தலைமையில் அமைதி வழியில் அந்த அறப்போராட்டம் நடைபெறவிருக்கிறது. மதுவிலக்கு அமுல்படுத்த கோரி சரி, ஒன்றும் இல்லை. இப்போ ஏற்கனவே தமிழகம் முழுவதும் சேலம், கலிங்கப்பட்டி பல்வேறு இடங்களில் மதுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு குறைந்தபட்ச நடவடிக்கை கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. காந்தியவாதி சசி பெருமாள் உயிரிழந்ததுக்கு பிறகு அதை தான் கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். அதை தான் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். நீங்கள் என்ன உணர்வோடு கேட்குறீங்களோ அந்த உணர்வை தான் மதித்து அதுக்கு அந்த அடிப்படையில் தான் அதை வலியுறுத்தி தமிழக அரசு உடனடியாக தன்னுடைய கவனத்தை இதில் செலுத்தணும். உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்துகிற அந்த முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தி தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்து அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கண்டிச்சிருக்கிறார். சீமான் ஒரு விமர்சனம் திமுக மீது வச்சிருக்காரு. அதாவது பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் சொல்லி திமுக அறிவிச்சிருந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அதிகமான திமுகவினர் தான் மது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க, முதல்ல அதை மூட சொல்லுங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அதுக்கு சீமான் மட்டும் இல்லை, டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், மதுவிலக்கு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மூடப்படும். மதுவிலக்கு கடை மட்டும் இல்லை, ஆலைகளும் மூடப்படும். இந்த காமன் சென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ராமதாஸ் திராவிட கட்சிகள் கூட கூட்டணி என்னங்க திராவிட கட்சிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த கட்சியை நாங்கள் கூட்டணி வேணும்னு நாங்கள் வெத்தலை பாக்கு வச்சு எந்த கட்சியை நாங்கள் அழைச்சிட்டு இல்லை.